கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுப்பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே உடனடியாக பலன் கிடைக்குங்க. நல்ல செயல்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே சமயத்தில் செலவும் அதிகமாக தாங்க இருக்கும். குடும்ப செலவில் நீங்கள் நினச்சதை விட மீறி போகுங்க செலவுங்க. அதனால் திட்டமிட்டு எதை முதல்ல செய்யணும், எதை அடுத்து செய்யணும்னு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுக்கணுங்க. வச்சு செலவழிச்சிங்க அப்படின்னாக்கா தேவையில்லாத செலவுகளை நம்மளால் குறைச்சிக்க முடியுங்க. அதே மாதிரி பயணம் போகிறதையும் பார்த்தோம்னா அவசியமான பயணத்தை மாத்திரம் போகிறது ரொம்ப நல்லதுங்க. வீடு, வாகனம், முதலீடு இதெல்லாம் செய்கிறதுக்கான யோசனைகள் மனசில் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். நல்ல நேரமாக இருந்தால் உங்கள் முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தருங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நெருக்கமாக நீங்கள் பழகக்கூடிய சூழல் உருவாகும். சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை பேசி சமாதானமாக கொண்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அதனாலையும் முடிவெடுக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லாமல் நல்ல பலன் தாங்க கிடைக்கும். குடும்பத்தில் மனைவி, குழந்தைகள், பெற்றோர் இவங்க எல்லாம் கூட அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க. குடும்பத்தில் சில மனஸ்தாபம் இருக்கும். அது எல்லாமே இப்போ தீந்துரும். உங்களுடைய உதவி, ஆலோசனை கேட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க வருவாங்க. உங்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குங்க. உணர்ச்சி வேகத்தையும் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாகனம் ஓட்டும்போது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்கள், உறவினர்கள், அதுக்கப்புறம் கூட வேலை செய்கிறவங்க இவங்க கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழக வேண்டிய சூழல் இப்போ உருவாகுங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறக்கூடுங்க. அந்த வார்த்தையே நம்மளுக்கு எதிராகுங்க. அதனால் பேசுறதுல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அவசரமாக எடுக்கிற முடிவுகளை தவிர்த்துக்கணுங்க. குழப்பமான சூழலில் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளாக முடிவெடுக்காமல் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு அதை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாகன விஷயத்துலேயும் கவனத்தோடு இருக்கணுங்க. நல்ல செயல்களுக்கு உடனடியாக நல்ல பலன் தருங்க. இது நல்ல எண்ணம், நல்ல செயல் இது இருந்தால் உயர்வுங்கிறது சர்வசாதாரணமாக கண்டிப்பாக அடையுங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதும் உறுதியாக நம்மளுக்கு கிடைக்கும். சிக்கலே வந்தாலும் கூட நம்ம அதை சரியான ஒரு அணுகுமுறையில் இருந்தோம் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையுமே நம்ம நன்மையாக மாற்றிக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.